ஏய் மகா, மகாலட்சுமி எங்க போறமா? தம்பி வேற செமஸ்டர் ஃபீஸ் கேட்ட போனோம். எங்க போனா தெரியலையே. 6:45 வேற பொதிகை எக்ஸ்பிரஸ் வந்துரும். ஏன் இவ்வளவு லேட்டு? என்னங்க இதுல சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்கு. ட்ரெயின்ல போகும்போது மறக்காம சாப்பிடுங்க. முக்கியமா தண்ணி நல்லா குடிங்க. அப்புறம் போகும்போது உள்ள வால்பாறை வச்சிருக்கேன், மறக்காம எடுத்துட்டு போய் தம்பிக்கு கொண்டு கொடுத்துருங்க. எங்க சென்னைக்கு பொதிகை எக்ஸ்பிரஸ்ல அதுவும் கரண்ட டிக்கெட் எடுத்துட்டு நான் கொண்டு போவே ஒரு தார் வேலை பண்றேன். அங்க போனா தண்டும் தோலும் தான் மிஞ்சும். நான் அங்க போய் ஒரு 100 ரூபாய்க்கு அவனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஐயோ அதுக்கு இல்லங்க, இது மட்டும் தோட்டத்திலே விளைஞ்சது, தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் கொண்டு போங்கன்னு சொன்னேன். ஏங்க சட்ட காலெல்லாம் என்னங்க இப்படி குடிங்க. இப்போ எப்படி ஜம்மடி மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்களா? எப்படி பழமாட்டீங்க தெரியுமா? சரி, நான் என் தம்பியை போய் பார்க்க போறேனா இல்ல அவனுக்கு ஒரு தங்கச்சியை பார்க்க போறேனா? ஓஹோ, மண்ணுக்கே வழிய காணோம். இதுல இருக்கு ஆசைய பாரு. இருக்கவே ஒத்த வெடி, அதுவும் வெத்து வெடி. இதுல போய் என் உங்காச்சிய பார்க்க போறான். உங்காச்சிய ஏய், இது வெட்டு வெடியா இல்ல யானை வெடியான்னு ஐயனார் மச்சான் இந்த இருக்க வர செல்லத்துறவாமா இவர்கிட்டே கேளு, அப்பதான் உனக்கு தெரியும். ஏய் சும்மா சொன்னி, நான் என்ன சின்ன பிள்ளையா? நமக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஏங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க எனக்கு குழந்தைதான். இப்படியே பேசிதான் இந்த கப்பலே போகுது. எந்த கப்பல் எங்க வந்தாலும் எனக்கு ஒண்ணு இல்ல, ஆனா இந்த கப்பல் என்கிட்ட மட்டும்தான் கவரணும். ஏங்க டவுனுக்கு போயிட்டு வரும்போது மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாங்க. உனக்கு மல்லிகைப்பூவும் அல்வா மட்டும் போதுமா இல்ல இந்த மாமா வேண்டாமா? சீ போங்க, வெக்கமா இருக்கு. மகா, நீ வெட்கப்படும் போது அந்த சித்தரிக்கும் சூரியன் கூட அந்திசாய் மாதவராய் தெரிகிறது. நீ மாமான்னு கூடும்போது அந்த மாசி பங்குனி வெயில் கூட எனக்கு அப்படியே மார்கழி பனியா பொழியுது. இந்த மங்கையர்கின்ற இந்த மாயத்தை அந்த மாதவன் மங்கையருக்குள் படைத்திருக்கிறான் போலும். முழு நிலவான அவன் முகத்தில், பிறை நிலவோடு அவன் கன்னத்தில், வஜ்ர போன்ற என் தேகத்தில், வீணை போல் சாய்வாய் நீ மோகத்தில். அகல் விளக்கின் ஒளி தெரியுமே அந்த அழகு மேனி, அந்த மாதவன் பார்த்து விட்டால் மயங்கி போய்விடுவான். அது சுரங்கை தண்ணி பாடு. புதிய ராகம் கண்டுபிடிக்க 2 வருஷம் எனக்கு. புதிய ராகம் கண்டுபிடிக்க 2 வருஷம் எனக்கு. உன் குரலை கேட்ட பிறகுதான் ராகம் கண்டுபிடிச்சு. உன் குரலை கேட்ட பிறகுதான் ராகம் கண்டுபிடிச்சு.
சொல்ல தவிச்ச சூடு வெட்டி சத்தம் வெட்டி சந்தம் வெட்டி சத்தம் வெட்டி சந்தம் அது சுரஞ்சலித்த நீ பாடு சேதி பார்த்து நேரம் பார்த்து இரவில் விளக்கு அனுப்பும் சேதி பார்த்து நேரம் பார்த்து இரவில் விளக்கு அழைக்கும் நீதி ஜாதி மல்லி விடியும் வரைக்கும் நடக்கும் நீதி ஜாதி மல்லி விடியும் வரைக்கும் நடக்கும் அழகும் என்ன தயக்கம் வெட்டி சத்தம் வெட்டி சந்தம் வெட்டி சத்தம் வெட்டி சந்தம் அது சுரஞ்சலி தரும் நீ பாடு டேய் அண்ணா எங்க வாடா என்னடா உயிரோட இருக்கிறேன் போனாலும் அந்த பேச்சுமுத்து பையனோட சொல்லிருப்பாங்கடா என்னடா என்ன இது முக்கியமான விஷயமால சொல்லு ஓட்ட சொல்லுற அளவுக்கு முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்ல. சரி நீ என்னை விட வயசுல பெரியவன், உருவத்திலையும் பெரியவன். அது உண்மைதான் அதனால ஓட்ட சொல்ல போறேன். என்னத்தல சொல்ல போற என்ன சொல்ல போற சொல்லு. எனக்கு ஒண்ணு வந்துருச்சுனே. என்னதான் வந்துருச்சு? வா ஐயனா போய் கூட்டு போயிட்டு வெல்டிங் அடிக்க சொல்லுவாங்க. அவர்கிட்ட போனா வெல்டிங் அடிக்க மாட்டாரு, வெளுத்து அடிச்சிருவாரு. அது உண்மைதான், வெளுத்து அடிக்கதான் நிக்கிற வரும். என்னதான் சொல்ல போற சொல்ல வந்த விஷயம் சொல்ல. இல்லண்ணே, என் கூட இருக்க சத்தி முருகன் தெரியுமா? அவன் பானிபூரி கடை மருந்தே காதலிச்சான். இல்லையா இப்ப கூட பாரு அந்த பானிபூரி கடை இருப்பான். சிரிக்கல இன்னும் எல்லா பிள்ளையும் கரெக்ட் பண்ண போற மாதிரியா அப்புறம் சிலிண்டர் மாமாட்ட சொல்லத்தான் சரி. இவனை விட்டுட்டு கிழக்க போனா பழனி முருகன். ஆமா ஆமா ரைட்டா சரி. ரெண்டு பேருமே காதலிக்காங்க. அதனால இனி நானும் காதலிக்க போறேன். அந்த குலாப் சிரிக்க சொன்ன நிக்கான அந்த பையா ஏமா நம்ம வடகாசி அம்மா இருக்காத பாரு லவ் பண்ண போறான் அந்த சிரிக்கல லவ் உனக்கு என்ன சொன்ன இனி நீ சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆமா அதுதான் அப்படி நிக்கிறது. நான் காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணியிருந்தா இப்ப 10 புள்ளியா என்னை லவ் பண்ணிருக்கோம். எனக்கு உனக்கு சரி நான் அப்ப சும்மா விட்டுட்டேன். அதனால இப்ப நான் லவ் பண்ண போறேன், நீ தடுக்காத. தம்பி நான் உனக்கு தடுக்கலடா, ஒரு நிமிஷம் வா. இந்த மாதிரி நான் மூணு எவ்வளவு லவ் பண்ண இருக்கேன் அப்படி அப்படிலாம் சொல்லாத, அதெல்லாம் லவ் பண்ணுவாங்க. தம்பி லவ்ல உனக்கு எதுவுமே தெரியாது, அதனால பிரச்சனை. உனக்கு காதல்னா என்ன தெரியும்? உன் ஆளையும் மண்டையும் வயத்தையும் பாரு. உன்னை எவ்வளவு தெரியாம காதலிச்சு கல்யாணம் விட்டோம். அவங்க கூட்டத்தில் இருந்தாலும் அதையும் சொல்லிடுவேன். இந்த கெட்டவுக்கு யாராவது லவ் பண்ணவங்களால நீ அதெல்லாம் விடு, நான் லவ் பண்ண போறேன். ஏன்னா என்னை பத்தி உனக்கு தெரியாது. கேட்டு பாருங்க தெரியும். இசாட்ட கேட்டா ஒண்ணும் தெரியாது, அதுக்கு முன்ன கட்டி எதுவும் கேட்டா தெரியும்.
சரி இப்போ லவ்ல உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா? எனக்கு லவ்ல எல்லாம் தெரியுமே. சரி, இங்க பாரு 5 நிமிஷம் தான், அவ்வளவுதான் லவ். என்ன சொல்ற 5 நிமிஷமா? ஆனா சனியன நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. முட்டா மேல 5 நிமிஷம் பேசுவா, அதுக்கப்புறம் தூங்க போற, அவ்வளவுதானே. வேற என்ன இல்ல. ஏனே ஏனே நான் அந்த ஊர் பசங்க மாதிரி எல்லாம் கிடையாது. 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு நான் பெரிய ஆளு. நெருப்பா காணுங்களா? நடக்கு. நானே ஒவ்வொரு இடமா போனா செருப்ப வேற தொலைச்சிருக்கேன். எங்க வீட்டுல எங்க அம்மா வர வழிதான். உன் மாமியாவும் வயதாவ. சரிண்ணே, இனி இந்த தினேஷோட ஆட்டத்தை பார்க்கத்தான் போறேன். நான் லவ் பண்ணி காட்டுறேன். மயில காரணம் அடுத்த சின்ன மகாலட்சுமி, இந்த மாணிக்கத்தை கண்டு காணாம போய்கிட்டு இருக்க. அப்படி எங்கதான் போற? புது விளக்கமாறு வாங்கலாம்னு போறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியா அடிக்கலாம்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு திமிரு நடக்கலையா? உங்க அப்பனே ஆட்டால உடைச்சு போட்டதுலயே எனக்கு திமிரு வந்திருக்கு. என்ன சொன்ன? என்ன? அடிக்க கைவங்க. இங்க பாரு. நீ அடிச்சா போய் ஒரு பொம்பளை பிள்ளைய அடிச்சிட்டேன்னு ஊர் ஒளி கேவலமா பேசு. இதுவே நான் ஒளி அடிச்சிட்டா பொம்பளை பிள்ளைய அடி வாங்கிட்டு வந்து ஊரே ஒப்புச்சுல காய் துப்பும். வீட்டின் பேர்ல கடன் வாங்கியிருக்கான், அதை ஞாபகம் வச்சு பேசு. ஏய், என் புருஷன் வீட்டு பேர்ல கடன் வாங்கியிருக்கான். அது எனக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க உழைப்பு திருப்பி வாழ்றவங்க. என்னைக்குனாலும் உங்க கடத்தை திருப்பி அடைச்சிடுவோம். என்ன வாய் ரொம்ப நீளுது. இப்போ வாய் மட்டும் தான் நீளுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கையும் நீளும். அதுக்கு முன்னாடி நீ போயிட்டா உனக்கு நல்லது. மகாலட்சுமி, இனி நீ கல்யாணம் பண்ணியிருந்தனா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுன்னு உனக்கு யோசனை சொன்னேன். அப்படி என்கிட்ட என்ன குறைய கண்ட? இருக்கா என்ன மாதிரி பொண்ணுங்க பையில பணம் இருக்கான்னு பாக்குறத விட நல்ல குணம் இருக்கான்னு தான் பாப்பாங்க. ஒரு நாள் ஒரு பொழுது வாழ்ந்தாலும் என் புருஷ மாதிரிப்பட்ட நல்ல ஆம்பளைக்கு தான் வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன பார்த்து அவனுக்கு ஆம்பளை மாதிரி தெரியலையா? வேலை கட்டினவங்க ஆம்பளை ஆயிட முடியுமா? ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சு ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம வாழ வைக்கிறவன் தான் நல்ல ஆம்பளை. ஆனா நீ இப்ப ரொம்ப கஷ்டப்படுறிய. உன் பொண்ணான உடம்பு இந்த வெயில்ல காயுத, அதை பார்க்கும்போது என் மனசு பதறுது. நீ ஊரு சொல்லு, மகாலட்சுமி மாதிரி வச்சுக்கிறேன். என் புருஷனோட கஷ்டத்துல நான் பங்கெடுத்துக்கிறேன். கட்டின புருஷனோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறதா நல்ல கொண்டாட்டி. அதை விட எவன் தாலியை அறுத்து கொண்டு வருவா நம்ம பொங்கிட்டீங்களான்னு இருக்கிறவ நல்ல கொண்டாட்டி இல்ல. என்ன சொல்லு? என் உடம்பு வெயில்ல காயுதா? என் புருஷன் கஷ்டப்பட்டு வெயில்ல வேலை பார்க்கறாரு. அவருக்கு துணையா நானும் சேர்ந்து வேலை பார்க்கறேன். ஆம்பளை சகத்துக்காக நான் இந்த உடம்பு அலையல. உன் புருஷன் தான் ஆம்பளைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. நானும் ஆம்பளைன்னு காட்டுறேன். ஹாய் வினோத், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா? ஓ எஸ் வெண்ணிலா, நேத்தே எங்க அண்ணன் வந்து கட்டிட்டான். உன்னை பத்தி எங்க அண்ணன் கிட்ட நிறைய சொன்னேன். அவன் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா நீ தான் மிஸ்ஸிங். சரி, ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம். சரி, அதை விடு. நான் உங்களை பத்தி வீட்டுல அப்பா கிட்ட சொன்னேன். ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. அடி பாவி, உங்க அப்பா பேர கேட்டதுக்கே என்ன 2 நாளா காய்ச்சல். ஐயோ, அவர் பொண்ணு கூடயா பேசணும்னு. இதுல வீட்டுக்கெல்லாம் நான் இருக்குடி. ஏய், பயப்படாத. எங்க அப்பா ஓபன் ரைட் தான். நம்மளுடைய விவரத்தை எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? ஏண்டி எங்க நீ கொஞ்சம் அவசரப்பட்டடி. நான் எங்க அண்ணன் சமூகத்தோட தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்களை மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துல வாழதான் நானும் ஆசைப்பட்டது. எங்க அண்ணனும் எங்க அப்பாவும் அதான் ஆசைப்பட்டது. பாசத்தை காட்ட அண்ணன் இல்ல, அப்பா இல்ல, தம்பி இல்ல, யாருமே இல்ல. ஆனா உங்க குடும்பத்துல அது இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வெண்ணிலா, எனக்கு ஒண்ணு வெறித்தனமா பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல எந்த விதமான எதிர்ப்பு இருக்காது. எங்க அண்ணன் நான் சொன்னா சரின்னு தான் சொல்லுவான். அப்பாடா, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்தாங்க,
இந்த பார்க்கல சாப்பாடு இருக்கு. இங்க பாருங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க கூடாது. நான் ஆசையா உங்களுக்காக செஞ்சது. ஏண்டி நான் என்ன குக் கோமாளி சச்சாடி? நீ கொடுக்குற சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. அப்புறம் அந்த பாக்கெட் மணிலாம் எனக்கு வேண்டாம். அதை தவிர பாசமா நீ என்ன கொடுத்தாலும் வாங்கி பண்ணி கொடுக்குறியா? ஐயோ, நான் ஒண்ணும் சும்மா கொடுக்கல. நீங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அந்த பணத்தையும் பாசத்தையும் வட்டியும் முதலமா வாங்கிக்கிறேன். அப்படின்னா வீட்டு வட்டி போட்டு இப்பவே குடுடி, அப்புறம் வசூல் பண்ண வசதியா இருக்கும். காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா, படிக்கலாம் ரசிக்கலாம். காளிதாசன் கண்ணதாசன் கவிதை காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ தாமரை மடலை தளிருமே அலை தழுவ பூநகை குளிர இதழ் விரிய மது ஒழுக. காளிதாசன் கண்ணதாசன் கவிதை படிக்கலாம் ரசிக்கலாம். காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ ஆதியந்தம் எங்கேயும் அழகுகள் தெரிய, மேலும் கீழும் கண் பார்வை அபிநயம் புரிய. சமயம் தான் அமைந்ததே அழைத்ததே. காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ படிக்கலாம்
காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ ரோஜா ரோஜா எம்மா ரோஜா சைக்கிள் அடிக்க தெரியுமா? உருட்டிக்கிட்டே இருந்துவாங்கம்மா, நல்லா இருப்பேன். போச்சு போச்சு, ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருந்தேன், போச்சு ஒன்னால. சைக்கிள் ஓட்ட தெரியுமாமா உனக்கு? இல்லையா இது அகல உனக்கு நானே ஒண்ணுக்கு தான் அதை வச்சிருந்தேன், அதுவும் போச்சு. இன்னும் எல்லாரும் ரெண்டு தான் வைப்பாங்க, எல்லாரும் ஒண்ணுக்கு தான் வைப்பாங்க. ஆமா அடிக்கடி படியில ஏதாவது அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. எதுக்காக நீ வந்து இடிச்ச? அது ஒண்ணும் இல்லையா, அந்த செங்கோடு கிட்ட போன்ல பேசிட்டே வந்தோம்னா கவனிக்காம கொண்டு அப்படியே கொண்டு ஏற்றிட்டான். அந்த கோமாரி கிட்ட பேசிதான் என்ன இடிச்சியோ? ஆமா அவங்க பேசினால்தான் நீ கவுட்டைகளை நல்லா தான் விட்ட. சரி, நீ இப்ப சொன்னதெல்லாம் எனக்கு வலிக்கல. என்ன வலிக்குது? ஆனா அவன் ஒரு ஆள் அவன்கிட்ட பேசுற பத்தியா, அதான் எனக்கு ரொம்ப வலிக்கு. எனக்கு ரொம்ப வலிக்குது. உனக்கு வலிக்கும், வந்து தொட்டு விட்ட. ஆமா ஒரு கடிதடி பற்றியில ஏதாவது மனதில் ஏதாவது கலந்து போச்சா? மரெல்லாம் கலந்து போகல. நீ ஏன் அவனை பேசிட்டு வர? அவன் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது, நீ சொன்னாதான் எனக்கு தெரியும், இல்லாம எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் போன் பேசிட்டு வந்தல, ஆமா அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்? அதே என்ன சொன்னா, எங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். வேற என்ன சொன்னான்? அவன் அக்கா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கான். அது அவன் அம்மாவுக்கும் தெரியாது, அவங்க மாமியாவுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியல. அட பாப்பா மகனே, பீட்டஸ் இருக்கு டெய்லி போன் பண்ணுவதெல்லாம் வேற அளவுக்கு இது செக் பிஸியா இருக்கான்னு வரல. இதுதான் ரகசியமா? இந்த இடத்துல அவன் பிஸியா இருக்கானா? இவனெல்லாம் நம்பவே விடாதயா. மொத்தத்துல இந்த பசங்களை நம்பவே விடாது. எல்லாம் ஒரு வகையில நல்லதுக்கு தான் போச்சு. இங்க வந்ததும் நல்லதுக்கா போச்சு, அப்படியே உன் கரெக்டாக விட்டதும் ஒரு நல்லதுக்கா போச்சு. விட்டது நல்லா போச்சா? ஆமா. எனக்கு என்ன வலிக்கு தெரியுமா? ஏன் வலிக்குதா? ஐயோ வலிக்குதா? ஏன் நான் வேணா தரேன். என்ன இருக்கா? கேட்டு உனக்கு என்ன இல்ல, வேற ஆயிலை கொண்டு மசாஜ் பண்ணி விடுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்போ எனக்கு இவ்வளவு சந்தோஷமா பேசுனியா, அதுலயும் அந்த காக்கா கெட்டதும் தெரிஞ்சு வச்சா எனக்கு அதுவே சந்தோஷம். நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோமா? அதெல்லாம் உடனே எல்லாம் சொல்லப்படாதியா, கொஞ்சமே யோசிச்சு பதில் சொல்ல சரியா? ஆனா விழுந்ததுல எனக்கு இங்கே அடிபட்டுடுச்சு, இங்கே அடிபட்டுடுச்சு. எங்க ஏன்டா என்ன இருக்கு? தடவிதான் விடுறது. சரி, நான் தலைவிடுத இருக்கட்டும். ஏய் வெண்ணிலா, நில்லு. எதுக்கு சுரேஷ்? ஏண்டி நீ இன்னும் அந்த அண்ணக்காவடி கூட சுத்துற? அவன் ஆளும் மண்டையும் பாரு, நம்ம அந்தஸ்து என்ன, அவன் அந்தஸ்து நடி. பணத்தோட சேரணும். சில்லறை கூட சேர்ந்தா பணத்துக்கு மதிப்பு இருக்காடி. இங்க பாரு, காதலுங்கிறது பணத்தை பார்த்தா அந்தஸ்தை பார்த்தா வராது, அன்புனாலதான் வரும். அன்பை வச்சுக்கிட்டு சீட்டாடிகளை சிங்கிள் டீ கூட வர முடியாது. ஆனா என்கிட்ட இருக்க பணத்தை வச்சுக்கிட்டு சீட்டாடி கடை என்ன, அவர் வச்சிருக்க பேலன்ஸ் எழுத கூட வாங்கிடலாம். நீ எதை வேணாலும் வாங்க, ஆனா என்னோட காதலை வாங்க முடியாது. ஏய் நிறுத்துடி. நான் நினைச்சோம்னா எத்தனையோ பெண்களை பின்னாடி வைக்க முடியும். ஆனா சின்ன வயசுல இருந்து ஒன்னே தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்.
ஆனா நீ திடீர்னு இன்னொருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னா நான் இதை விட்டு கொடுக்கணுமா? இங்க பார், ஒழுங்கா மரியாதை பேசுற. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல இந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டா செருப்பு பிஞ்சிரும். ஓ, நீ இந்த மாதிரி பேசினா விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன சொம்பையா? வெண்ணிலா, நான் நல்லவனா இருக்கணும் கெட்டவனா இருக்கணும் ஓ முடிவுல இருக்கு. இங்க பார், நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், நீ வேண்டான்னு. ஏய், என்ன கிட்ட ஓவரா பேசுறீங்க? ஏய், நான் ஒண்ணு ராவணன் இல்லை, ஆசைப்பட்டு அனுபவம் இருக்கிறதுக்கு நான் நினைச்சோம்னா இப்பவே உன்னை இங்க என்ன வேணும் பண்ண முடியும்? ஆமிதா, ஏய், இங்க பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வெண்ணிலா, என் காதல ஒரு நினைக்கு போற? என் காதல ஒரு நினைக்கு போற? இந்த சுரேஷ் நீ நல்லவனா தான் பாருங்க. இங்கதான் என்னோட சபரியாட்டத்தை நீ பார்க்க போற. உன் காதல பிரிச்சு உங்க அப்பா அம்மா வாயிலே நீ இந்த சுரேஷை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வைக்கல. நான் சுரேஷ் கிடையாது. என்னடா புரட்டாசி மாசம் பொங்கல் வருமா, ஊரே சந்தோஷமா இருக்கு, நீ என்னடா இவ்வளவு ஃபீலிங்கா இருக்க? நான் புலம்புறேனா? என்னை உனக்கு புலம்ப வச்சுட்டா? ஏய், இதுக்கெல்லாம் கவலைப்படலாமாடா, இதுக்கும் ஒரு வழி இருக்கு. வா, போ. My
மகாலட்சுமி, மகா எங்கடி போயிட்ட? ஏய் மகா, சீக்கிரம் வா. நீங்க அப்படியே வந்துட்டீங்களா? தம்பியை பாத்தீங்களா? தம்பி எப்படி இருக்கிறாரு, எப்படி படிக்கிறாரு, என்ன ஏதாச்சும் கேட்டாரா? அடி போடி போக்கத்தவன். வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அண்ணி அண்ணின்னு சொல்லலாம். ஏடா ஒன்னிய பார்க்க அண்ணன் வந்திருக்கோம்டான்னு சொன்ன பிறகும் அண்ணி எப்படி இருக்காங்கன்னு தான் கேட்டான். அவன் அந்த அண்ணிங்க வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொன்னான் பாரு. அன்னிங்க வார்த்தைக்கு இன்னொரு பேர் இருக்குனே, அதான் அம்மா அப்படின்னு சொன்னான். நான் அப்படியே ஆடி போயிட்டேன். என்ன நானும் தாயால சீக்கிரமாவே நம்மளும் ஒரு குழந்தை. ஏண்டி குழந்தை வேணும்னா பிள்ளைகள் அரச மரத்தையும் மானியங்கள் வேப்ப மரத்தையும் சுத்தினா எப்படி கிடைக்கும்? உறுதுமை சுத்துடி. நானும் எப்படி எல்லாமோ சுத்தி பார்த்துட்டேன். இந்த ஏழுமலை சாமி கொஞ்சம் கூட இறங்கி வந்து கண்ணை காட்ட மாட்டேங்குது. ஏழுமலை சாமி, ஏழுமலை சாமி இப்ப இறங்கி வந்து பத்து உனது வேண்டுதலை ஏற்றோம். ஆனால் அதற்கு முன்பாக உன் குழந்தைகளின் படிப்பு முடியும் வரை நீ காத்திருக்க வேண்டும். அதன் பின்னரே உனக்கு பிள்ளை வரம் தருவோம். சாமி, அதுக்குள்ள நான் கிளவி ஆயிடுறேன். கிளவியானால் என்ன? உன் தங்கை எவனையாவது ஒருவரை கட்டி கொண்டு உனக்கு பிள்ளை வரம் தருவோம் தான். இது ஒண்ணுக்கே வழிய காணோம். இதுல ரெண்டாவது ஒண்ணு கட்டி எனக்கு புள்ள வர தர போறீங்களா? உலகை எடுத்து குத்தி கொடுத்து எடுப்போம். சும்மா சொன்னி அழகான மனைவி நீ இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்க நான் பார்க்க போறேன். சரி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போகணும். இந்த டெப்பாடிட்டு அக்கா 2 பேர் இருக்கா, தங்கம் மாடிக்கு. இப்படி காலை போட்டுட்டு கடை வச்சிருவா. எனக்கு வேற கடை இருக்க இடம் இருக்காது. அதனால சீக்கிரம் போறாமா. கத்திரிக்காய் பறிக்க சொன்னேன், பறிக்க வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பறிக்க வச்சவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டியா? அப்போ வந்து டிவி மெக்கானிக் கணேசன் வருவான். எங்க ராஜேந்திர சித்தியில் அப்படி ரூபாய் கொடுத்துட்டு வச்சுக்கேன், அவன் கொடுத்துருவான். சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரும்போது மளிகை சாமான் எல்லாம் தீர்ந்து போச்சு, எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். வினோத், ஊருக்கு எப்ப போறீங்க? நாளை கழிச்சு கிளம்பணும் வேண்டியதா. சரி, அப்பா உங்களை பார்க்க வர சொன்னாரு அப்படின்னு உங்களை அன்னைக்கே வந்து சொன்னேன். ஆனா நீங்க இன்னும் வரல. அம்மா என் மேல ஏதாவது கோவமா? கோவமா? ஓ மேலையா? அதுவும் எனக்கா? சே 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 சே. நாளைக்கு 1:30க்கு உங்க வீட்டுக்கு ஷார்ப்பா வருவேன். அப்பாடா, ரொம்ப சந்தோஷம். எங்க நீங்க வராம போறீங்களோன்னு நினைச்சேன். வெண்ணிலா, நீ சொல்லி நான் வராம இருப்படா. நீ என் உயிர்ல கலந்திருக்க, உணர்வுல கலந்திருக்க, பேச்சு மூச்சு எல்லாத்துலயும் கலந்திருக்க. வறண்டு போன என் வாழ்க்கையில வசந்தமா வந்தபடி, இருண்டு போன என் வாழ்க்கையில இன்ப நிலவா வந்தபடி நீ வெண்ணிலவே. அப்படி இருக்கல நீ சொல்லி என்னால வராம இருக்க முடியுமா? சரி, ஊருக்கு போய் அக்காவையும் அத்தனையும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பிரிய போற நினைச்சாலும். எதுக்குடி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? எப்படியாவது படிக்கணும்னு நான் பட்ட கஷ்டத்துக்கும் நீ என் மேல காட்டின அன்புக்கும் வசந்த காலம் எட்டி பிடிக்கிற தூரத்துல தாண்டி இருக்குது. நீங்க எட்டி பிடிப்பீங்களோ இல்ல குதிச்சு பிடிப்பீங்களோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரிதான். எப்படியாவது எதுக்குடி நம்ம கல்யாணம் பண்ணணும்? நான் நல்லா இருக்கணும்னு எங்க அண்ணா ஆசைப்படுதான், நீ நல்லா இருக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்படுதாரு. தட்ஸ் ஆல். சொல்ல மாட்டேன். அப்பாடா, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதி. அது என்னமோ தெரியல வினோத், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த பெரிய மலை கூட சின்ன கூலங்கள் மாதிரி தெரியுது. சரி, எனக்கு நேரமாச்சு. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு நீ எங்க வச்சு போறேடி? நான் ஒன்னும் உங்களை தனியாலாம் விட்டுட்டு போகல. என் மனசு உங்ககிட்ட தான் இருக்கு. நான் என்னோட உடம்பு மட்டும்தான் போகுது. என்னங்க இங்க வாங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நம்ம கல்யாண நாள். கல்யாண நாள் அதுவுமா கோவில போய் அடடடடா, அந்த வடகாசி அம்மன் பச்சை பட்டு எடுத்து கையில பச்சை கிளி வச்சு
மீனாட்சி அம்மன் மாதிரி காட்சி அளிச்சது. கண்களா காட்சியா இருக்குங்க, கண்களா காட்சியா இருக்கு. உண்மைதான்மா. இந்த வடகாசி அம்மனை கும்பிட்டாலே நம்ம மனக்குறையெல்லாம் தீர்ந்துருமா. என்னோட மனக்குறை எப்ப தீர போகுதோ தெரியலையே. நல்லதானே போயிட்டு இருந்தது. என்ன உனக்கு என்ன திடீர்னு புத்தி மாறுது? ஒருவேளை நமக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி காஷ்மீர் சிம்லான்னு அனுபவம் போகணும்னு நினைச்சியா? அதுக்கு என்ன வயசு இருக்குமா? நீ நினைச்சாலும் இது உங்களுக்கு ஆசை குறையல இல்ல? ஆசைக்கு மீதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு வயசு 50 ஆனாலும் அதே வேகத்தோட இருக்கேன், அதே சுறுசுறுப்போட. இப்ப கல்யாணம் பண்ணாலும் நாளைக்கே ஒரு குழந்தைய பெற்றுக்கிற திறமை எனக்கு இருக்கு. உங்க திறமையை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு பேட்டி எடுக்க வேண்டிய வயசுல இவரு கல்யாணம் பண்ண போறாராம். எனக்கு வர கோபத்துக்கு. கோவப்படாதம்மா, கோவப்படாத. சும்மா விளையாட்டு சொன்னேன். இதை பாருமா, இப்ப உள்ள வயசு பசங்க கூட விளையாட்டு போட்டி வச்சா கூட நான் தான் முதல் இடத்துல வருவேன். ஆட்டம் நாயகனா இருப்பேன். ஐயா ஆட்ட நாயகரே, இன்னைக்கு கல்யாண நாள். இங்க பாருங்க, கல்யாண பரிசா என்ன வாங்கி தர போறீங்க? உனக்கு பிடிச்ச பரிசை அரை நொடியில வாங்கி கொடுப்போம்மா. ஆனா என்னை விட உனக்கு பெரிய பரிசு வேணுமா? என்ற பேச்சு கொண்டு போச்சல் இல்ல. பேசி பேசி இதெல்லாம் மறைக்கிறீங்க. ஏமா, உன்னை இப்ப பார்த்தா கூட கல்யாணம் பண்ணும்போது இருந்த அழகு வெட்கமும் அப்படியே இருக்குதுமா. அது என்ன காரணம்? அதெல்லாம் காரணம் தான். இங்க பாருங்க, மனசுக்கு பிடிச்ச கனவு ஒரு பொண்ணுக்கு கிடைச்சு ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாட்டோட வாழ்ந்தா என்னைக்கும் எத்தனை வயசானாலும் அழகு குறையாதுங்க. என் புருஷன் ரொம்ப உத்தம புத்திரு, ஏக பத்தினி வேறங்க நினைச்சேன். ஆனா உங்களுக்கு புத்தி. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் ஏக பத்தினி வரதாம்மா. இந்திரா, இப்பதான் நமக்கு கல்யாணம் இந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. உன் அழகு என்னைய அசத்துது இந்திரா. அழகுங்க. எங்க வீட்டு ராணிக்கு எழுதி தீர்ந்தது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதலர்ந்தது. எங்க வீட்டு ராணிக்கு எழுதி தீர்ந்தது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதலர்ந்தது. சேலை கட்டிய கருப்பு கண்ணுக்கு சிரிக்கும் சிரிப்பு அழகு, உன் சிரித்தமான முகத்தை பார்த்து இருக்கை மறையும் நின்று. சேலை கட்டிய கருப்பு கண்ணுக்கு சிரிக்கும் சிரிப்பு அழகு, உன் சிரித்தமான முகத்தை பார்த்து இருக்கை மறையும் நின்று. எங்க வீட்டு ராணிக்கு இளமை தீர்ந்தது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதலர்ந்தது.
காலம் தாழ்ந்து கிடைக்கும் போது காதல் இனிக்கும் இனிப்பு கட்டி வேலும் கசந்து போகும் கட்டி பிடிக்கும் பிடிப்பு கட்டி பிடிக்கும் பிடிப்பு எங்க வீட்டு ராஜாவுக்கு இளமை திரும்புது வயது ஏற ஏற பணம் தேடி காண வருது பழுத்து வந்த பழத்தை கொண்டு பருவம் இன்று விஜயம் பழுத்து வந்த பழத்தை கொண்டு பருவம் இன்று விஜயம் துன்பம் போல தோன்றினாலும் இன்று வாங்க அதிகம் எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை தீர்ந்தது வயது ஏற ஏற பருவம் ஏறிக்கார இருந்தது ரொம்ப அழுப்பா இருக்கு. அப்படியே குளிக்க வெண்ணியும் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. கொஞ்சம் இந்த இலையை பார்த்து வெட்டுங்க. நான் அடுப்புல வெட்டி வச்சுட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏண்டி மனுஷன் வெயில்ல வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை போயிட்டு வந்தா வீட்டுக்கு வந்து வா வேலையை செய்ய சொல்லுறேன். நான் மட்டும் என்ன இங்க ஊஞ்சலுக்கு ஆடிக்கிட்டா இருக்கு. நாளைக்கு காலையில பொங்கல். வீடு கழுவி பாத்திரம் கழுவி எப்பப்பா குறுக்கெல்லாம் வழி தாங்க முடியல. என்னவோ இந்த இலைய கொண்டு வெட்ட முடியலருக்கு இந்த வழி வைக்கிறா உங்களுக்கு. சரி சரி, ஏன் என்ன சொல்லிட்டேன்? அருவா இல்லாம இப்படி வெட்டுறேன். கொஞ்சம் சிரிச்சுதான் பேசேன். ஆமா, இப்ப கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசுன்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு அழகா இருக்கேன்னு சொல்லுவீங்க. வேண்டாம் சாமி. அப்புறம் அப்புறம் என்ன? அந்த பக்கத்து கட்டில போய் தான் நிக்கும். நாளைக்கு கோயில் சுத்தணும். என்னால முடியாது சாமி. சரி, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்க? வெறும் ரசம் தான் வச்சிருக்கேன். வெறும் ரசமா? ரசம் வச்சா போகுது என் மாமியான்னு சொல்லுவேன், என் மகன் இப்ப தரசா மகனின்னு சொல்லுவா. அதுக்காண்டி வெறும் ரசத்திலேயே காண முடியும்? ஒரு அப்பளம் வச்சு வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு கீரைக்காய் கூட வச்சிருக்கா, அது நல்லா இருக்குல்ல? என்னம்மா நீ? ஆமா, வந்ததுல இருந்தே நீங்க ஏதோ வம்பு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே. சரி, பெரியவனா கேக்குறேன். இன்னைக்கு குழம்பு வைக்க எவ்வளவு காசு கொடுத்துட்டு போறீங்க? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. செல்லைய கடைக்கு போனாதான் தெரியும். ஒரு காயை தொட்டு பார்த்து வாங்க முடியல. அவ்வளவு விலை விக்குது. நீ எதுக்குமா தொட்டு பார்க்க? கிலோ கணக்குல வாங்குமா? அந்த இந்த 500 ரூபாயை வச்சு நான் என்ன பண்றது? பால்காரனுக்கு கொடுப்பனா இல்ல பேக்கரிக்காரனுக்கு கொடுப்பனா? யாருக்கு தான் கொடுப்பேன்? இந்த கண்ணை போய் சும்மா இருக்க மாட்டான் போது, எப்பனாலும் வந்து கேட்டுட்டே இருப்பான் போது. சரி போய் பெட்ரோல்ல போய் ஏடிஎம்ல நான் வரும்போது பணம் வச்சுட்டு இருந்தாங்க, நான் இப்ப போய் ஏடிஎம் எடுத்து வந்துருக்கேன். ஐயா, நீங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். பேசாம இங்கேயே இந்த இலையை கொஞ்சம் வெட்டுங்க. இன்னைக்கு போனஸும் சம்பளத்தோட சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த கடுகு டப்பால ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கேன் பாருங்க, எடுங்க. உனக்கு
ஏன் இவ்வளவு பணம்? நீங்க கொடுக்கிற காசுல 5-10 மிச்சம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கு. இப்படி உன்னை மாதிரி சிக்கனமா இருக்க பிள்ளைய கட்டினா என்னைய மாதிரி உள்ளவங்க ஏன்டி கஷ்டப்படுறாங்க? இப்ப தெரியுதா பொண்டாட்டியோட அருமை என்னன்னு? சரி, நல்லா புரியுது, நல்லா புரியுது. மணி 1:30 இன்னும் பேசி பாருங்க. அப்பா அவர் கரெக்டா டைம் வந்துருவாருப்பா. அதான் வந்துட்டாருப்பா. சார் வணக்கம், நான் தான் வினோத். வணக்கம். அறிமுகம் எல்லாம் தேவையில்லை. உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் வெண்ணிலா சொல்லியிருக்கா. அந்த ஜூஸ் சாப்பிடுங்க. நல்ல லேட்ல தான் வந்திருக்கீங்க. என்ன தம்பி கேட்டுட்டாங்க. ஆண்டி, நீங்க போடுற ஜூஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு வெண்ணிலா சொல்லுவா. சூப்பர் ஜூஸுக்கு தேங்க்யூ. ஜூஸுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டாம் தம்பி. ஒருத்தங்க கோடி கோடியா பணம் இருந்தாலும் கொடுத்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு தான் சார் இருக்கும். அந்த கோடியில ஒருத்தர் சார் நீங்க. தம்பி, உங்க அண்ணன் பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். சார், எங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு 3 பேருக்கு 3 தட்டுன்னா பௌர்ணமி நாள்ல மட்டும் நாங்க ஒரே தட்டுல தான் சார் சாப்பிடுவோம். அது எப்படி ஒரே தட்டுல 3 பேர் சாப்பிடுவீங்க? கேட்டுக்கோங்க சார். அந்த முழு நிலவு நாள்ல மொட்டை மாடியில ஒரு தட்டுல சாப்பாட்டை தயிரை போட்டு நல்லா குழைச்சி அதை உருண்டையா உருட்டி அதுல ஒரு புளிய போட்டு அதுல குழம்ப ஊத்தி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த கூமா பெட்டிக்கே போன ஃபீல் இருக்கும் சார். அந்த அந்த சாப்பாட்டுல அன்பு நிறைஞ்சிருக்கும், பாசம் நிறைஞ்சிருக்கும் சார். இந்த உலகத்துல அண்ணிங்கிற உறவை எப்படி பாக்குறாங்க எனக்கு தெரியல, ஆனா எனக்கு எங்க அண்ணி அம்மா மாதிரி சார். கொஞ்சம் விட்டா அவர் இன்டர்வியூ ஒண்ணு எடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீ பதில் சொல்லி இன்னைக்கு முடியாது. சாப்பாடுலாம் தயாரா இருக்கு, முதல்ல சாப்பிடலாம். நான் உள்ள போய் உங்க வரலாறு எல்லாம் கேட்டோம். கிராமத்துல போய் அந்த ஏழ்மலையும் அவங்க குடும்பத்தை விசாரிச்சுட்டு வா. அந்த ஏழ்மலை கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசு. சரி மாமா, ஊர்ல போய் அந்த ஏழுமலைய நல்ல மரியாதையா விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. சரி சார், நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் உங்க வரலாறெல்லாம் கேள்விப்பட்டேன் சார். அப்படியே எனக்கு புல் அரிச்சிருச்சு. நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளா ஆகணும்னு ஆசை வந்துருச்சு சார். எனக்கு நீங்க நல்ல வழிகாட்டியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. தேங்க்யூ. டாக்டர், உங்களை தான் நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் பைக்கில் வந்து கீழே விழுந்தது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனா நான் இங்க எப்படி வந்தேன், எனக்கு யார் உங்க கொண்டு கொடுத்தா, ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், இது நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இந்த பாருங்க மாணிக்கம், உங்களுக்கு தலையில பலமா அடிபட்டிருந்ததுனால நீங்க கொஞ்சம் மயக்கத்துல இருந்தீங்க. உங்களை கொண்டு வந்த சேர்த்தவங்க பேரு உங்க ஊர்ல இந்த மகாலட்சுமி ஏழுமலை இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்களை பார்த்துட்டு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க திரும்ப திரும்ப கம்பேர் பண்றதுனால நான் சொல்லிட்டேன். என்ன மகாலட்சுமி ஏழுமலையா? எஸ் மாணிக்கம், எஸ் மாணிக்கம், உங்களை கொண்டு வந்து சேர்த்தவங்க பேரு ஏழுமலை மகாலட்சுமி தான். உங்களுக்கு ரத்தம் அதிகம் வெளியே போனதுனால பிளட்ல கூட ரத்தம் மேட்ச் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு யாரோட பிளட் குரூப்பும் இங்க மேட்ச் ஆகல. கடைசியா இந்த மகாலட்சுமியோட பிளட் குரூப் தான் காப்பாத்துனாங்க. நீங்க நன்றி சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த மகாலட்சுமிக்கு தான் நீங்க சொல்லணும். உங்களுக்கு குணமாயிருச்சு, நீங்க வீட்டுக்கு போகலாம். மகாலட்சுமி, உனக்கு நான் எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன், உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மறந்து மன்னிச்சு எனக்கு ரத்தம் கொடுத்து என் வீட்டை காப்பாத்திருக்கேன். உனக்கு எப்படி, உனக்கு என்ன கைமா செய்ய போறேன்? உனக்கு மகா ஏழ்மலை, உங்க அன்பால மிருகமா என்ன மனுஷனா மாத்திட்டீங்க.
உங்களுக்கு இன்னும் எந்த கஷ்டத்துக்கு வராம பாத்துக்குவாங்க. இன்னைக்கு வந்து மகாலட்சுமி என்னோட தங்கச்சி. மாமா பாம்புக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்க சொன்னாரு. இறங்கி வெளியே வந்தா ஒருத்தரையும் காணோம். ஏத்தாப்புல ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மட்டும்தான் இருக்கு. அங்க இருந்து ஒருத்தர் வாராரு, அவரை விசாரிப்போம். ஹலோ மிஸ்டர், இங்க அரியநகர் கிராமத்துக்கு எப்படி போனோம்? நீங்க யாரு சொல்லுங்க. என் பேரு சுரேஷ், நான் சென்னையில இருந்து வரேன். பிரபல தொழிலதிபர் நிலா அன்கோ ஓனர் மிஸ்டர் ஈஸ்வரபாண்டியன் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். தன்னோட சொந்த உழைப்பால உழைச்சி முன்னுக்கு வந்த பெரிய மனுஷன் இந்த கிரேட் ஈஸ்வர் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பெரிய மனுஷன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அப்படியா? என் ஊர்ல அறிஞர் தான். என் பேர் மாணிக்கம். நீங்க அறிஞர்ல யாரை பார்க்கணும்? அங்க ஏழுமலை மகாலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி சுரேஷ் சென்னையில காலேஜ்ல படிக்கிறான். அவன் கல்யாண விஷயமா கொஞ்சம் பேசணும். அப்படிங்களா? நீங்க ஸ்ட்ரீட்டா போனீங்கன்னா ரயில்வே கேட் வரும். நான் ரைட்ல போனீங்கன்னா சாலை வரும். சாலைக்கு அடுத்து லிங்க டீக்கடை வரும். அங்க போக கேடு கூட்டம் இருக்கும். அங்க போய் என்ன வேலை வரைய சொல்லுவாங்க. ஓ அப்படியா? ரொம்ப நன்றி சார், நான் இப்ப வரேன். அடடா, நம்ம ஏதோ தம்பிக்கா கல்யாணம், ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம். சரி, நம்மளும் ஏழுமலை வீட்டுக்கு போவோம். வீட்டுல யாரியா? வாங்க தம்பி, நீ யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நான் சென்னையில இருந்து வரேன். எங்க மாமா பிரபல தொழிலதிபர் ஈஸ்வரபாண்டியன், அவரோட ஒரே பொண்ணு வெண்ணிலாவ உங்க தம்பி காதலிக்கிறான். அது எங்க மாமாவுக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன சொல்றீங்க? தம்பி, உண்மையை சொல்றீங்களா இல்ல பொய் தான் சொல்றீங்களா? உண்மையத்தான் சொல்றேன். உங்க தம்பிய காலேஜுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறீங்களா, இல்லைன்னா எவனாவது வசதியான வீட்டு பொண்ணை பெற்றுட்டு இருப்பா அவனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு அனுப்புறீங்களா? உங்க வசதி என்ன, எங்க வசதி என்ன? மழை பெஞ்சா ஒழுங்கிறதுக்கு நல்ல வீடு கூட கிடையாது. உங்களுக்கு பணக்கார வீட்டு சம்பந்தம் கேட்குதா? பசிச்சா சோத்தத்தால திங்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? உங்க தம்பி இன்னொன்னு சொன்னா, எங்க எங்க இனங்களுக்கு எங்க அண்ணன் முக்கியம் இல்லையா, எங்க வீட்டு பொண்ணு வெண்ணில தான் முக்கியம். மாணவரோசம் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். தம்பி நீங்க போங்க, நான் என் தம்பியை கண்டிச்சுக்கிறேன். நீங்க முறையா கண்டிக்கலனா அப்புறம் நான் என் பாணியில கண்டிக்க வேண்டியிருக்கும். உன் பாணியம் உன் கோணியம் உன் வீட்டுல வச்சுக்க, நான் பாத்துக்கிறேன் என் தம்பிய. என்னங்க இதெல்லாம்? அதான்டி, எனக்கும் ஒண்ணுமே புரியல. இது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. சரி, தப்பு எங்கேயும் நடக்கல. நம்ம கிட்டதான் தப்பு இருக்கு. அதுவும் உங்க கிட்டதான் தப்பு இருக்கு. என்னடி சொல்ற? என்னைய ஒரு குற்றவாளி மாதிரி பேசுற? நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஆமா, அப்புறம் என்ன? ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு இப்படி அப்பாவே எல்லாம் சரியாயிடுமா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் வேணும்னு. தம்பின்னு சொல்லி என் வயிற்றுல ஒரு மண்ணை கட்டி இல்ல. அது என்கிட்ட கேட்டா நான் என்னடி சொல்லுவேன்? எங்க குடும்பத்திலே யாருக்குமே கிடைக்காத கல்வி அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவனை படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். இது தப்பா? அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா அதையும் படிக்க வச்சிருக்காங்கல்ல. நான் அவனுக்காக குழந்தையை தள்ளி போட்டீங்க, அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன். ஏய், நமக்கு என்ன வயசாயிடுச்சு? நான் தான் கொஞ்ச நாள் கழிச்சு பெற்றுக்கலாமேன்னு தள்ளி வச்சேன். ஆமாங்க, தம்பிக்காக குழந்தை வேண்டாம் 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 தள்ளி வச்சீங்க. நம்ம வாழ்க்கையே வீணாக்கிட்டீங்க. இப்படி இருக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் செத்தே போயிருக்கலாம். நாம ஏன் சாகணும்? நம்ம வாழ பிறந்தவங்க, ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயிச்சு காமிக்கக்கூடியவங்க. நம்ம ஏன் சாகணும்? நம்பி வேண்டும், அதை விசாரிச்சுக்கலாம். சரிங்க, சரிங்க. என்ன வினோத், ஊருக்கு கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு வெண்ணிலா. சரி, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சா? டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சா? இல்ல வேற ஏதாவது நான் அரேஞ்ச் பண்ணி தரவா? அது எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். உனக்கு எதுக்குடி வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே நான் தானே பண்ணணும். என்னடி சொல்ற? இல்ல, நம்ம கல்யாண விஷயமா உங்க அண்ணனை பார்க்க எங்க அப்பா சுரேஷ் அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளயும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கும்.
வெண்ணிலா, நம்ம கல்யாண விஷயமா நானே எங்க அண்ணன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடியே நீ அதை சொல்லி ஏற்பாடு பண்றேன்னு நினைக்கும் போது, உன்னை என்னோட லைஃப் பார்ட்னரா அடைய போறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடி. உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, உயிர் உன்கிட்ட தானே இருக்கு. நீ என்ன நினைச்சாலும் சரி, அதை நீ என்கிட்ட சொல்லாமலே எனக்கு தெரியும். வெண்ணிலா, உண்மையா லவ் பண்றவங்களுக்கு ஒருத்தரோட மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது புரியும்னு சொல்லுவாங்கடி. ஆமாங்க, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் கோவப்படும் போது அமைதியாகவும், கஷ்டப்படும் போது தோள் கொடுக்கிற தோழியாகவும், அவன் குழப்பத்துல இருக்கும்போது அறிவுரை கூற ஆசனாகவும், அவன் தன்னம்பிக்கை இழக்கும் போது தைரியம் கொடுக்கிற தாயாவும் இருந்துட்டா சந்தோஷம் நிலைச்சிருக்கும். அந்த குடும்பத்துல சண்டைங்கிறதே வராது. வெண்ணிலா, கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதலும் விட்டு கொடுக்கும் தன்மையும் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை சொர்க்கம்டி. சரி விடுங்க, உங்க அண்ணன் நினைச்ச மாதிரியே எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நிறைவேற்றிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, இத உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்லல வெண்ணிலா. எங்க அண்ணனை நேர்ல பார்த்து போய் சொல்லி அவன் சந்தோஷப்படுறத என் கண்ணால பார்த்து நானும் சந்தோஷப்படணும்டி. சிறுத்தவரே, நீ என்ன குங்குமத்தை கரைச்சுவரே, நெஞ்சில் மது பெற்று கூடி கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, உன் பொருசுக்கு மணியாய் என்ன கொஞ்சம் மாற்றுதாயே. பொறுப்பு சிறுத்தவரே, என்ன குங்குமத்தை கரைச்சவரே, நெஞ்சில் மது பெற்று கூடி கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, பொருசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாற்றுதாயே. என்ன கொஞ்சம் ஒரு மொழி சிரிச்சு பேசறியே, அறியும் போது கணக்கா கூட கருப்பில்லை, நீ தேடும் இடம் எதிர்க்குமே, இனி பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியமே. சிரித்தவரே, நீ என்ன குங்குமத்தை கரைச்சவரே, நெஞ்சில் மது பெற்ற கூடி கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, உன் பொருசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாற்றுதாயே.
ஒரு தடவை இடித்து நினைச்சபடி உயிர் மூச்சு இடித்து கண்மணியே மழை அடிக்கும் பேச்சு வெயில் அடிக்கும் ஒரு பார்வை உடம்பு மண்ணை புதைகிற வரையில் உடம்பர கூடுமோ என்னோடு இருக்கையிலே நீ என்னோடு போவதில்லை அறம் சீவனில் நான் இல்லையா கொள்ள வந்த மரணி கூடி கொழும் ஐயா ஒரு சிரிப்பவரே மத்து கரைச்சவரே மதித்து சுற்றி கையில் கொஞ்சம் கோசுகாயே ஒரு சுமரியாக கொஞ்சம் மாற்று